ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. என்ன ஒரு ருசியில் கருப்பு உளுந்த உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான நார்மல் வெள்ளை உளுந்து விட கருப்பு உளுந்து ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த கருப்பு உளுந்துல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். புரோட்டீன், கால்சியம் போல பல சத்துகளும் இருக்கு. டெய்லி ஒரு லட்டு வளர்ற பசங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரு வேணாலும் சாப்பிடலாம். இந்த உளுந்த லட்டு டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலரா போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இங்க 500 கிராம்ஸ் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு துணி எடுத்துக்கிட்டு அதுல நம்ம இப்போ வாஷ் பண்ண உளுந்து போட்டுக்கலாம். இது நல்லா ஃபேன் கீழே அப்படி இல்லைன்னா வெயில்ல நல்லா காய போடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா சீக்கிரமாவே கெட்டு போயிடும். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. காய வச்ச உளுந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த உளுந்து லட்டு டேஸ்ட் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ற விதத்துல தான் இருக்கு. கண்டிப்பா உளுந்து லோ ஃப்ளேம்ல வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போதான் உளுந்து உள்ள வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகும். டேஸ்ட்டும் நல்லா. எனக்கு இது ஃப்ரை ஆக 20 மினிட்ஸ் ஆச்சு. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சா இல்லையான்னு ஒரு உளுந்து எடுத்து வாயில போடுங்க. அது மொறு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்ல நல்லா ஃபேன் காத்துக்குள்ள ஆற வைக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃபைன் பவுடரா கிரைண்ட் பண்ணிக்காம கொஞ்சம் கோர்ஸாவே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்ல எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணா நம்மளுக்கு சாப்பிடும்போது வாயில ஒட்டாம இருக்கும். 1 கப் வெல்லம் பவுடர் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகமா வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடாயில நெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம டைட்டா ப்ரெஸ் பண்ணிட்டு லட்டூஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லாமே இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஹெல்தி ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரா போடுற வீடியோஸ்ல நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.